நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, இப்பொழுதே T4 என்று சொல்லக்கூடிய சதுர்சாம்சம், T6 என்று சொல்லக்கூடிய சஷ்டாம்சம், T7 என்று சொல்லக்கூடிய சப்தாம்சம், இவைகளை பற்றி இவைகள் சொல்லும் ரகசியம் என்ன, இவை இந்த வர்க்கத்தை வைத்து சோடச வர்க்கம் என்று இதை சொல்வார்கள். 16 வர்க்கங்களில் இந்த 3 வர்க்கங்களை கொண்டு என்ன பலன்களை எழுதலாம், அவை சொல்லும் ரகசியங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். முதலில் T4 என்று சொல்லக்கூடிய சதுர்த்தாம்சம். இந்த சதுர்த்தாம்ச சக்கரத்தை கொண்டு குழந்தை பருவத்தில் சந்தோஷம், வீடு, சொத்துக்கள், மன நிம்மதி ஆகியவற்றை பார்க்க பயன்படும். குழந்தை அதாவது சஷ்டாம்ச லக்கணத்தில் சுபக்கிரகம் இருந்தால் குழந்தை பருவத்தில் சந்தோஷம், வீடு, சொத்துக்கள், மன நிம்மதியோடு இருப்பார்கள். பாவக்கிரகம் இருந்தால் மன நிம்மதி இல்லாமல், சின்ன வயதில் மன நிம்மதி இல்லாமல் இருப்பார்கள். சதுர்சாம்ச லக்கணத்தில் சுபக்கிரகம் இருந்து 4ஆம் இடத்திலும் சுபக்கிரகம் இருந்தாலோ, அதாவது லக்கணத்தில் சதுர்சாம்ச லக்கணத்தில் சுபக்கிரகம் இருந்து 4ஆம் இடத்திலும் சுபக்கிரகம் இருந்தால் பெரிய பங்களா போன்ற சொத்துக்க சுகங்கள் உடையவராகவும் அதை அனுபவிப்பவராகவும் இருப்பார். இதை நல்லா கவனிக்கணும். அதை அனுபவிக்கக்கூடியவராகவும் இருப்பார். 4ஆம் பாவத்தில் பாவக்கிரகம் இருந்து லக்கணத்தில் சுபர் இருந்தால் சிறிய வீடு அல்லது வாடகை வீட்டில் இருந்தாலும் மன அமைதியுடன் இருப்பார். 4ஆம் பாகவத்தில் சுபக்கிரகங்கள் இருந்து லக்கணத்தில் பாவர் இருந்தால் பெரிய பங்களா போன்ற வீடுகள் இருக்கும். அதை அனுபவிக்காமல் வெளியூரில் வசதி குறைவான இடத்தில் இருப்பார். லக்கணத்திலும், அதாவது சதுர்த்தாம்ச லக்கணத்திலும் 4ஆம் வீட்டிலும் பாவர் இருந்தால் சொத்துக்கள், வீடுகள் இல்லாமலும் மன நிம்மதி இல்லாமலும் இருப்பார்கள். அடுத்ததாக 4ஆம் அதிபதி, அதாவது சதுர்சாம்ச சக்கரத்தில் 4ஆம் அதிபதி எந்த ராசியில் இருக்கிறார், 4ஆம் அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதற்கு 2ஆம் வீடு எந்த திசையை குறிக்கிறதோ, அல்லது சந்திரன் நின்ற வீட்டுக்கு, நாளுக்குடையவர் நின்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்குடைய கிரகம் எந்த திசையை குறிக்கிறதோ அந்த ஜாதகர் பிறந்த வீட்டின் திசையை அது சொல்லும். அது ராசியினுடைய திசைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். மேசசிம்மம் தனுசு கிழக்கு, ரிஷபம் கன்னி மகரம் தெற்கு, மிதுனம் துலாம் கும்பம் மேற்கு, கடக விருச்சிகம் மீனம் வடக்கு. இந்த திசையை குறிப்பவர்களாகும். ஒவ்வொரு ராசிக்கும் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என்று ஞானிகள் பிரித்து வைத்துள்ளார்கள். அடுத்ததாக சஷ்டாம்சம். சப்தாம்சத்தை கொண்டு என்ன தெரிந்து கொள்ளலாம், அது சொல்லும் ரகசியம் என்ன என்று பார்த்தோமேயானால், ஒருவருடைய நோயை, எதிரிகளை பற்றி சொல்ல இந்த சக்கரம் பயன்படுகிறது. எதிரி ஆணா பெண்ணா, எதிரியினுடைய பலம் பலவீனம், லக்கணத்திற்கு 6ஆம் வீடு ஆண் ராசியானால், அதாவது சஷ்டாம்ச லக்கணத்திற்கு 6ஆம் வீடு
ஆண் ராசியானால் ஆண் எதிரியாகவும், பெண் ராசியானால் பெண் எதிரியாகவும் வருவாள். சஷ்டாம்ச லக்கணத்திற்கு 6ஆம் வீடு காலபுருஷனுக்கு எத்தனையாவது வீடாக வருகிறதோ அந்த உறுப்பு சம்பந்தமான நோய் வரும். அதாவது சஷ்டாம்ச லக்கணத்திற்கு 6ஆம் வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு எத்தனையாவது வீடாக வருகிறதோ அந்த உறுப்பு சம்பந்தமான வியாதிகள் உடலில் வரும். உதாரணத்திற்கு சஷ்டாம்ச லக்கணம் கும்பமாக இருந்து 6ஆம் வீடு கடகமாக வருமானால் அது காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் வீடு ஆகையால் நெஞ்சுவலி, இதய சம்பந்தமான நோய் போன்றவைகள் வரும். இதேபோல மற்ற ராசிகளிலும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அந்தந்த பாவங்களில் அந்தந்த உறுப்புகளில் நோய் வரும் என்பதை கண்டுபிடித்து சொல்லலாம். அடுத்ததாக T7 அதாவது சப்தாம்சம் என்று சொல்லக்கூடிய வர்க்க சக்கரத்தில் குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடியது. சப்தாம்ச லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் சுபக்கிரகம் வலுத்திருந்தால், ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தையாகவும், பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்தையாகவும் முதல் குழந்தை இருக்கும். அதாவது சப்தாம்ச லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் சுபக்கிரகம் வலுத்திருந்தால், ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தையாகவும், பெண் கிரகமாக இருந்தால் பெண் குழந்தையாகவும் முதல் குழந்தை இருக்கும். 5ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இருந்தால் முதல் கரு களையும் அல்லது பிறந்து இறக்கும். அதாவது சப்தாம்ச லக்கணத்திற்கு 5ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இருந்தால் முதல் கரு களையும் அல்லது பிறந்து இறக்கும். அடுத்த குழந்தை சப்தாம்ச லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டை கொண்டு பார்க்க வேண்டும். அந்த அடுத்த குழந்தை 7ஆம் வீட்டில் சப்தாம்சத்துக்கு 7ஆம் வீட்டில் சுபக்கிரகம் இருந்தால், ஆண் கிரகமாக இருந்தால் ஆணாகவும், பெண் கிரகமாக இருந்தால் பெண்ணாகவும் ஆயுளோடு இருக்கும் என்று சொல்லலாம். 7ஆம் வீட்டில் சப்தாம்ச லக்கணத்திற்கு 7ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இருந்தால் 2ஆம் குழந்தை தங்காது என்றும் சொல்லலாம். 9ஆம் பாவம் அதாவது 7ஆம் வீட்டிற்கு 3ஆம் வீடு 9ஆம் பாகவம், அதற்கு அடுத்த குழந்தை மேற்கண்ட விதிகளின்படியே அறிய வேண்டும். 11ஆம் பாவத்தை கொண்டு 4வது குழந்தையை அறியலாம். மேற்சொன்ன விதிகளின்படி அறிந்து கொள்ளலாம். அதாவது 11ஆம் பாவத்திற்கு 5ஆம் வீட்டில் ஆண் கிரகம் இருந்தால் ஆண் குழந்தையாகவும், பெண் கிரகம் இருந்தால் பெண் குழந்தையாகவும், சுபக்கிரகமாக இருந்தால் நல்ல ஆயுளோடு இருக்கும் என்றும், பாவக்கிரகம் இருந்தால் அது பிறந்து இறக்கும் என்றும் தவறிவிடும் என்றும் சொல்ல வேண்டும். அதுக்கடுத்து லக்கணபாகவும் 3ஆம் பாகமும் மீண்டும் 5ஆம் பாகம் கொண்டு அடுத்தடுத்த குழந்தைகளை அறியலாம். லக்கணாதிபதி சுபக்கிரகமாக வலுத்து இருந்தால் புத்திரர்களால் நன்மை உண்டு. இவ்விதமாக இந்த வர்க்க சக்கரங்களை வைத்து பலன் சொல்வதில் 3 விதமான வர்க்க சக்கரங்களுக்கு உண்டான பலன் அறிவது எப்படி, அது சொல்லும் ரகசியம் என்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்த்துள்ளோம். இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனது பதிவு பிடித்திருப்பவர்கள் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.